எல்லோருக்கும் வணக்கம். துணிச்சலுக்கும் வேகத்துக்கும் பேர் போன மேஷராசி நேயர்களே, இந்த தமிழ் வருஷத்தோட கடைசி மாசமான பங்குனி மாசம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள கொண்டு வரப் போகுது? செலவுகள் குறையுமா? லாபம் அதிகரிக்குமா? உங்க ராசிநாதன் செவ்வாயோட அருளால இந்த மாசம் நீங்க என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு விரிவா பார்ப்போம். முக்கியமா இந்த மாசம் ஒரு வெற்றிகரமான மாசமா அமைய நீங்க செய்ய வேண்டிய ரொம்பவே எளிமையான வழிபாடுகள் பத்தியும் சொல்லப் போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல பொதுவான பலன்களை பார்த்துடலாம். இந்த பங்குனி மாசம் மேஷ ராசிக்கு ஒரு கலவையான மாசமா தான் இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசிக்கு 12வது இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருக்காங்க. ஏழரை சனியோட தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் 11ல இருக்கிற ராகு உங்களுக்கு எதிர்பாராத பணவரவை தந்து அந்த செலவுகளை சமாளிக்க வைப்பார். கையில காசு வாயில தோசை அப்படிங்கிற பழமொழி மாதிரி ஒரு பக்கம் பணம் வரும், இன்னொரு பக்கம் அது பாட்டுக்கு செலவாகும். வரவும் செலவும் சரியா இருக்கும். வேலை விஷயத்த பார்த்தோம்னா ஆபீஸ்ல வேலை பளு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமா இருங்க. தேவையில்லாத வாக்குவாதத்துல இறங்காதீங்க. அப்போதான் உங்க ப்ரமோஷனுக்கு எந்த தடையும் வராம இருக்கும். அடுத்ததா பிசினஸ் பண்றவங்க, இந்த மாசம் புதுசா பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி லாபம் பார்க்கலாம்னு யோசிங்க. பார்ட்னர்ஸ் கிட்ட எதையும் மறைக்காம ஓப்பனா பேசுறது உங்களுக்கு நல்லது. ஆனா வெளிநாடு இல்லனா வெளியூர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால ஷேர் மார்க்கெட், கமிஷன் வகை மற்றும் பூர்வீக சொத்துக்கள் மூலமா திடீர்னு லாபம் வர வாய்ப்பிருக்கு. ஆனா அதே சமயம் செலவுகளும் வரிசை கட்டி நிக்கும். குறிப்பா வீடு பழுது பார்க்கிறது, சுப நிகழ்ச்சிகள்னு நல்ல விஷயங்களுக்கு செலவாகும். கூடவே கொஞ்சம் மெடிக்கல் செலவுகளும் வந்து போகலாம். அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி கூட சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அப்போதான் நிம்மதி இருக்கும். குழந்தைகளோட படிப்பு, அவங்க எதிர்காலம் சம்பந்தமா நீங்க போடுற பிளான் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். காதலர்களுக்கு இந்த மாசம் ஒரு சின்ன சோதனை காலம்னு தான் சொல்லணும். மூணாவது மனுஷங்க யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னா அதை அப்படியே நம்பி உங்க உறவுல விரிசலை ஏற்படுத்திக்காதீங்க. உடல்நிலைன்னு பார்த்தா சூரியன் 12ல இருக்கிறதுனால உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் எரிச்சல் இல்லனா தூக்கமில்லாத நிலை ஏற்படலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, முடிஞ்சா தியானம் பண்ணுங்க. டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருக்கிறது நல்லது. மாணவர்கள் படிப்பை மட்டும் கவனிங்க. நண்பர்களோட ஊர் சுத்துறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தேர்வுகள்ல அதிக கவனம் செலுத்தினா மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். இந்த பங்குனி மாசம் உங்களுக்கு இன்னும் சிறப்பா அமைய இந்த சின்ன விஷயங்களை செய்யுங்க. சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. பிரதோஷ அன்னைக்கு நந்தீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் செஞ்சு கும்பிடுறது உங்க மனக்குழப்பத்தை தீர்க்கும். முடிஞ்சா வசதி இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, இல்லனா கருப்பு உளுந்து தானம் செய்யுங்க. இது உங்க கஷ்டங்களை குறைக்கும். ஆக மேஷராசி நேயர்களே, இந்த பங்குனி மாசம் உங்களுக்கு பொறுமையையும் எதையும் பிளான் பண்ணி செய்யறதையும் கத்துக் கொடுக்க போகுது. வரப்போற தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இப்பவே ரெடியாகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீ மகேந்திர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.